காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு மேலும் தீனி போடுற மாதிரி இன்னைக்கு நடந்த சந்திப்பு. கனிமொழி, ராகுல் காந்தி 2 பேரும் சந்திச்சு ஒரு 1/2 அன் அவர் பேசியிருக்காங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியாது. ஸ்பெகுலேஷன்ஸா நிறைய போயிட்டு இருக்கு. டெலிவிஷன்ஸ்ல ஒரு முக்கியமான டிபேட்டாவே அது மாறிடுச்சு. இப்போ என்னன்னா, அவங்க டிவிகேவோட போயிடுவாங்களோ அப்படின்ற இருக்கிற அந்த கொஞ்சம் சந்தேகம் தான் இன்னைக்கு இவ்வளவு விவாதங்களுக்கு காரணம். இன்னைக்கு டிவிகேன்னு ஒரு கட்சி இல்லை, டிவிகே வந்து காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துக்க போறது இல்லை அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் விவாதங்களும் வந்திருக்காது. இந்த விவாதங்கள் வளர்ந்துகிட்டே போதே, இதுக்கு என்ன காரணம்? உண்மையில அப்படி வந்து அவங்க டிவிகேன்றது ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்றாங்களா, இல்ல டிவிகேவை காமிச்சு திமுகவை மிரட்டிட்டு இருக்கா காங்கிரஸ்? இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல்ல காங்கிரஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிதா இருக்கு. இப்போ காங்கிரஸுடைய முடிவை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் இந்த கூட்டணி மாற்றம் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கட்சிகள் வந்து எந்தெந்த கூட்டணியில் இருக்க போகிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அப்படியே தொடரப்போதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இல்லையா. அந்த பல கேள்விகளுக்கு காங்கிரஸால் மட்டும்தான் விடை தர முடியும். ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வர்றாங்க அப்படின்னா என்டையர் இந்த அலைன்ஸ் அரித்மேட்டிக்கே மாற்றக்கூடிய விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறிய கட்சிகள் எல்லாமே செட்டில் டவுன் ஆகிட்டாங்க. ஒன்று திமுக அலைன்ஸோடு இருக்காங்க, இன்னொன்று வந்து அதிமுக தலைமையிலான என்டிஏ அலைன்ஸோடு இருக்காங்க. இப்போ வெளியே இருக்கக்கூடிய 2 கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று ராமதாஸ் தலைமையிலான பாமக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேமுதிக. இப்போ இந்த 2 கட்சிகளும் வாய்ப்புக்காக காத்திருக்காங்க. யார் எங்களுக்கு வந்து அதிக இடங்கள் கொடுப்பாங்க, மற்ற விஷயங்கள் கவனிப்பாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் வெளியே காத்துட்ருக்காங்க. இப்போ காங்கிரஸ் ஒரு முடிவை எடுக்காமல் இந்த 2 கட்சிகளுக்கான ஒரு டிமாண்டே இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் கலைதார்த்தம். ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுகவோட நம்ம இருந்தது போதும் அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ தேமுதிக, ராமதாஸ் தலைமையிலான பாமகக்கெல்லாம் ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன்றது இருக்குது, அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப வயபிளாகவும் இருக்குது அப்படின்றப்ப நம்மளுடைய டிமாண்டை தைரியமாக வைப்போம். அது கொடுக்குறதும் கொடுக்காததும் திமுகவுடைய வேலை. பட் ஆனால் நம்மளுடைய டிமாண்டை நம்ம வைப்போம் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. இப்போ இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இந்த ஆட்டிடியூட் வந்து திமுகவால் ஜீர்ணிக்கவே முடியலை அப்படின்றது தான் கலை யதார்த்தம். இப்போ அதனால தான் வந்து கிறிஸ்ட் ஜோடங்கர் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி போய் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தையை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டு வந்தார். கிட்டத்தட்ட 57 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 2 மாதத்தில் எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கலை. ஸோ நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திமுகவுடைய தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா, காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்டோட நம்மள்ட்ட வந்து இருந்தாங்க அப்படின்னா சரிப்பட்டு வராது, இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குலாம் இங்கே வந்து செல்லுபடியாகாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸை தவிர்த்து வேற எந்த கட்சிகளும், அந்த கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய எந்த கட்சிகளும் இந்த டிமாண்டை வைக்கல. திருமாவளவனுக்கெல்லாம் முன்னாடி இருந்தது, இப்போ அவரை கிளாரிஃபை பண்ணிட்டாரு, அதுக்கான காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு அந்த கேள்விக்கு. அப்போ அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடதுசாரிகளுக்கோ இல்லை மற்ற பிற கட்சிகளுக்கோ இந்த டிமாண்ட் அப்படின்றது கிடையாது. காங்கிரஸுக்கு மட்டும்தான் இந்த டிமாண்ட் இருக்கும்ப அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ்கிட்ட நம்ம உடனே வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரீயாக விட்டாலே அவங்களே வந்து நம்ம வழிக்கு வந்துடுவாங்க அப்படின்றது கூட திமுகவுடைய எண்ண ஓட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்னென்ன சேட்டைகள் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணி தான் பார்ப்போமே, இது ஒரு வாய்ப்பாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மூடில் அவங்க இருக்கிறதா நான் பார்க்குறேன். இது எப்படி போகுன்றத ஓரளவுக்கு கணிக்க முடியுது. திமுகவோட தான் இவங்க போவாங்கன்னு இன்னைக்கு வாக்காளர்கள் மனசுலையும் சரி, ஒரு ஊடகவியலாளராக நம்ம கவனிக்கும் போதும் அங்கே தான் போய் முடியும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்த ஒரு ப்ரொலாங்டாக கொண்டு போகிறதுக்கு எந்த விஷயங்கள் தீனி போட்டுக்கிட்டே இருக்குது, எந்த அடிப்படையில் இது வந்து ஒரு லென்த்தி டிஸ்கஷனாக போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ அப்வியஸாக வந்து திமுக கூட்டணியோட தான் காங்கிரஸ் இருப்பாங்க. ஏன்னா திமுக காங்கிரஸ் அலைன்ஸுன்றது ஒரு ஃபார்மிடபிளான அலைன்ஸு. அது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது தான் நம்ம ரியாலிட்டியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் 2000லேருந்து 2021 வரையும் பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தல்கள்லையும் இந்த கூட்டணி வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எப்பெல்லாம் காங்கிரஸ் இல்லையோ அப்போ வந்து திமுகவுடைய அந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸும் வீக்காக இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் மைனாரிட்டி ஃபேஸை வந்து திமுக அந்த முகமூடி போடணும் அப்படின்னா காங்கிரஸ் கூட இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திமுக வந்து பாஜக எதிர்ப்பை ஒரு வாக்கு வங்கியாக இங்கே கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியான ஒரு கல்டிவேஷனுக்கு காங்கிரஸ் அவர்களோட இருந்தால் மட்டும்தான்
அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது திமுகவுக்கு நடக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது காங்கிரஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது தமிழ்நாடு பொலிட்டிக்கலில் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அகில இந்திய காங்கிரஸ் என்ன நினைப்பாங்க? அகில இந்திய காங்கிரஸை பொறுத்தவரையில் இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, விஜய்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது, டிவிகேன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை ஏன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ கேசி வேணுகோபால் அவர் தான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர். அவருடைய அப்பாயின்மெண்ட்டோடு தான் அவருடைய கையெழுத்தோடு தான் எந்த அப்பாயின்மெண்ட்டுமே நடக்குது. ஸோ அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். இன்னைக்கு காங்கிரஸ் உடைய எல்லா முடிவுகள்லையும் அவருடைய தலையீடு அப்படின்றது அதிகமாக இருக்குது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு நம்பகத்தகுந்த ஒரு ஆளாக வந்து இன்னைக்கு கேசி வேணுகோபால் இருக்கார். அவரை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா கேரளாவில் வந்து காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது தான். கடந்த 10 வருஷமாக அவங்களால ஆட்சிக்கு வர முடியலை. ஸோ இந்த முறை வந்து எப்படியாவது நம்ம ஒரு சரியான கூட்டணியோட யூடிஎஃப் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது தான் அவர்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. மோர் தென் தமிழ்நாடு, காங்கிரஸுக்கு வந்து கேரளாவை எப்படியாவது நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான். இங்கே எப்படி திமுக வந்து அடுத்து நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கு அவங்க எல்லா ரிஸ்க்கும் எடுக்க தயாராக இருக்காங்கல்ல. ஒரு பெரிய வானவில் கூட்டணியை நம்ம கட்டமைக்கணும், எந்த கூட்டணி கட்சியும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் வந்து கேரளாவில் காங்கிரஸுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்றது கேரளாவில் இருக்குது. நீங்கள் நிறையா விஜயுடைய ஃபேன்ஸ் கிளப்பு வந்து கேரளாவில் பார்க்க முடியும். ஸோ இப்போ அவர்களோடலாம் இன்ஃபார்மலாக அவங்க என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் ஓரளவு வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸ் கிளப்போடையும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவர்களுடைய நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருப்பதா சொல்லப்படுது. ஸோ விஜயை பொறுத்தவரையில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி கேரளாலையும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது மம்முட்டி, மோகன்லாலுடைய படங்கள் கூட ரிலீஸ் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Day 1 ஓப்பனிங்கிறது மட்டுமே 2 கோடி வரையும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கோடின்றது கேரளா பொறுத்தவரையில் பெரிய தொகை. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். ஒருவேளை நம்ம விஜயோட போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சினாரியோ எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இப்போ கிறிஸ்டின்ஸ் அதே மாதிரி முஸ்லீம்ஸ் இவர்களுடைய பர்சன்டேஜ் மட்டுமே வந்து 25+ இருக்குது. ஸோ ஒரு மேஜர் ஜங்காக இருக்காங்க. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம்ஸுடைய ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஎஃப்க்கு போகும், அதாவது காங்கிரஸுக்கு போகும். அதே மாதிரி கிறிஸ்டின்ஸுடைய ஓட்டு எல்லாமே எல்டிஎஃப்க்கு போகிறது அப்படின்றது ஒரு வழக்கமாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்ட் டேஸில் எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா கிறிஸ்டின்ஸ் வந்து நிறைய பிஜேபியை வந்து ஆதரிக்க தொடங்கியிருக்காங்க. நிறைய பேஜஸ் கூட உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டி சங்கி அப்படின்லாம் வந்து பேஜெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அப்படி ஒரு அமைப்பெல்லாம் வந்திருக்கு ரீசெண்ட் இயர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வந்து பாஜகவை நோக்கி போவது அப்படின்றது ஒரு பெரிய நெருக்கடி தான் யூடிஎஃப்க்கு, காங்கிரஸுக்கு. இப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் மாதிரியான ஒரு செக்குலர் ஃபோர்ஸை நம்ம வந்து ஆதரிக்கும் போது என்ன ஆகும்னா அவர் வந்து கேம்பெயின் பண்ணும்போது நமக்கும் வந்து ஒரு ஜங்கப் கிறிஸ்தவர்களுடைய ஓட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால விஜயோட நம்ம கூட்டணி போவது தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளாலையும் நமக்கு பயன்படும். பொதுவாக சதர்ன் ரீஜியனில் வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, அந்த சினிமா பிரபல்யத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றதும் ஒரு எண்ண ஓட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாருங்களேன், இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லை அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு ஒரு பெரிய ப்ராமினெண்ட்டான ஒரு ரோல் இருக்குது. ஏன்னா கேரளாவை சேர்ந்த கேசி வேணுகோபால் தான் அங்கே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கார். இப்போ ராகுல் காந்தி வயநாட்டிலேருந்து போட்டிக்கிட்டார். பிரியங்கா வதோரா வந்து இன்னைக்கு வயநாட்டிலேருந்து எம்பியாக இருக்கிறாங்க. காங்கிரஸுடைய ஃபஸ்ட்டு ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து போட்டியிட செய்யும் அளவுக்கு வந்து செல்வாக்கு அப்படின்றது கேசி வேணுகோபாலுக்கு இருக்குது. இண்டீட் அவருக்கு வந்து தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அவரை பொறுத்தவரையில் இப்போ விஜயோட போகலாம் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்றது தெரியல. இப்போ சோனியா காந்தியை பொறுத்தவரையில் திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்குது. ஸோ அதையும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கேரளா அரசியல் சூழல் இருக்குது. காங்கிரஸுடைய எண்ண ஓட்டமாகவும் இருக்குது. காங்கிரஸுக்கு இவ்வளவு எண்ணங்களும் திட்டங்களும் இருந்தாலும் மறைமுக கூட்டணியில் யார் என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் டிவிக்கே வந்து காங்கிரஸை வெல்கம் பண்ணுற மாதிரி இப்போ இன்றைக்கி எஸ்சிஎஸ்சி பேசுனதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது அந்த மாதிரியான சிக்னல்ஸை அவங்க எங்கேயும் வெளிப்படுத்தின மாதிரி தெரியல. குறைந்தபட்சம் ஜனநாயகன் படத்துடைய பிரச்சனைக்காக ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டார், அதுக்கு கூட நன்றி சொல்லலை.
இல்லை கடந்த காலங்களில் ஓட்சோரியை ராகுல் காந்தி பெருசாக கொண்டு போகும்போது அந்த வாய்ஸுக்கு வலு சேர்க்கிற மாதிரியும் விஜய் முயற்சி பண்ணலை. எல்லாரும் பேசுவாங்க, எல்லா இடங்களும் விவாதங்கள் நடக்கும், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் நான் பொதுவெளியில் இருப்பேன் அப்படின்ற அந்த அணுகுமுறை அதுவே ஒரு பின்னடைவாக மாறாதா? இன்னைக்கு ஒரு கூட்டணி அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுகிறாங்க, எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். பட் எல்லாத்துலேயுமே நான் ஒரு நியூட்ரலாக மெயின்டைன் பண்ணுவேன், சைலண்டாக இருப்பேன்றது விஜய்க்கு நல்லதா? இந்த மாதிரி இருந்தே காங்கிரஸை கொண்டு வந்துட முடியுமா கூட்டணிக்குள்ள? விஜயை பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த உறுதிமொழி ஏற்கிறாங்கல்ல, அந்த உறுதிமொழி ஏற்பதிலே பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் வருது. அவரை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அதை பற்றி பேச வேணாம் அப்படின்றது கூட ஒரு எண்ணமாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடியூசருடைய பணம் அதில் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப அவருடைய ஒரு கருத்து அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி அது பெரிய சிக்கலாகி ஒரு வருவாய் இழப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இழப்பு அப்படின்றது தன்னால் நடந்துடக்கூடாது அப்படின்னு கூட விஜய் எண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ கேசி வேணுகோபால் பொறுத்தவரையில் லாஸ்ட் ஜனவரி 17 பார்த்தீங்கன்னா 41 பேர் டெல்லி போயிருந்தாங்க. அங்கே விவாதம்லாம் நடந்ததுக்கு பிறகு அவருடைய கருத்து கேட்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேசி வேணுகோபால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையின் சார்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட ரொம்ப தெளிவாக ஹைகமாண்ட் வில் டிசைட் த அலைன்ஸ் அப்படின்றாங்க. அப்போ இப்போதைக்கு திமுக காங்கிரஸ் அலைன்ஸில் இல்லைன்னு சொல்ல வர்றாங்களா, இல்லை நாங்கள் ஒரு ஃப்ரெஷ் அலைன்ஸ் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் கேள்வியும் கூட வருது. ஸோ அதனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் எல்லா வாய்ப்புகளையும் அவங்க பார்த்துட்ருக்காங்க. எந்த அளவுக்கு திமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த தடவை நம்ம வெற்றியை உறுதி பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஈக்குவலாக கேரளாவை நம்ம எப்படியாவது கேப்சர் பண்ணணும். 10 வருஷமாக அவங்க ஆட்சியில் இல்லை. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த கட்சி தொடர்ச்சியாக 10 வருஷமாக இடதுசாரிகள்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவான சிக்னல்ஸ் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்றாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவும் அங்கே வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதுவுமே ஒரு பெரிய ஆபத்து. அதுக்கு ஒரு கர்டைல் பண்ணக்கூடிய விஷயமாக அவங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் டெல்லியிலேருந்து சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. காங்கிரஸ் முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி இந்த வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம். டிவிகேவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, டிஎம்கே எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.